மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் பாஜக சார்பில் மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த குழுவில் எந்த முன்னணி தலைவர்கள் பாஜகவை சேர்ந்து பங்கேற்றிருக்கிறார்கள்? குழுவின் நோக்கம் என்ன? வணக்கம். கோவையில் பாஜக கட்சியினர் நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தற்போது பொறுப்பாளர் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதாவது பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் என்ற அவருடைய தலைமையில இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அண்மையில. அதுல 39 பொறுப்பாளர்கள், 39 துணை பொறுப்பாளர்கள் என தொகுதிக்கு 2 பேர் என இங்க கோவையில இவங்க வரவழைத்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பாஜகவின் பெரிய பொறுப்பில் உள்ள இந்த PL சந்தோஷ் என்பவர் தலைமையில தான் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல பாஜகவை சேர்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் போன்ற பலர் கலந்து கொண்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் மற்றும் H ராஜா மற்றும் AL முருகானந்தம் மற்றும் உள்ளிட்ட பலர் இதுல கலந்திருக்காங்க. வானதி சீனிவாசனும் மற்றும் எல் முருகன் அவர்கள் கூட்டம் முடிவதற்கு முன்பு கலந்து கொள்ள இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக இந்த கூட்டத்தில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால அவர் அங்கிருந்து வர முடியாத சூழல்ல இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அணியினையும் விரைவாக கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியா தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களை சந்தித்து இந்த தேர்தலில் சந்திக்கக்கூடிய வேலைகள் என்ன, எவ்வாறு செய்ய வேண்டும் மற்றும் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு என்னென்ன பணிகள் உள்ளது, வேட்பாளருக்கு எந்த விதமான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இது போன்ற முன்கள கூட்டமானது இந்த கூட்டத்தில் பேசப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்துல பாஜகவை முன்னிறுத்தி எங்கெங்க தொகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன மற்றும் வேட்பாளர்கள் யார் என்று போன்ற ஆலோசனைகள் இங்க பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா கொங்கு மண்டலத்துல பாஜக மிக முக்கியமா களமாடுவதற்கான பல்வேறு இடங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பதாக அவர் தரப்பு கொடுத்திருக்காங்க. மேலும் ஏற்கனவே எல் முருகன் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியை மையப்படுத்தி அவர் வேலை பார்த்து வருகிறார். தொடர்ந்து அதுபோன்று திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் அவங்க போட்டியிடுவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கட்சியின் கூட்டணிகள் முடிவு செய்யாத சூழல்ல 39 தொகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் வேட்பாளராக இருப்பார்கள் மற்றும் வேட்பாளர் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் என்னவா இருக்கும் போன்றவை பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் தேசிய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டு விரைவில் அதற்கான அறிவிப்பு வரக்கூடிய மாதத்திலேயே பணிகள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அதிகாரிகள் தரப்புல தொடர்ச்சியா இவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டமானது சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையே அவர் டெல்லி செல்ல இருப்பதாகவும், நேற்று கேரளால கூட்டத்தை முடித்துவிட்டு இன்று தமிழகத்துல இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கு பெற்றிருக்கிறார். மேலும் பாஜக கோவையில் மட்டும் இன்று பொறுப்பாளர் கூட்டம் நடத்தியிருக்காங்க. நேற்று மகளிர் தேசிய அணி சார்பாக நேற்று ஒரு கூட்டம் நடைபெற்றது. இன்று நீலகிரியில் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் மற்றும் எம்பிகள் கோவை மண்டலம் மற்றும் முக்கியமான பகுதிகளில் மையம் கொண்டு அணிகள் சார்பாக, அதாவது விவசாயிகள் அணி, மகளிர் அணி மற்றும் பொறுப்பாளர்கள் அணிவாரியாக இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. அந்த வகையில இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட அந்த பொறுப்பாளர்களுக்கான இந்த கூட்டமானது தற்போதுதான் தொடங்கி இருக்கு. தொடர்ந்து கூட்டம் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.